இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ நம்ம சுற்றி இருக்க என்னென்ன பருப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, தனிமம், சேர்மம் மற்றும் கலவைகள். இதுதான் நம்மளை சுற்றி இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தனிமமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சேர்மமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கலவையாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தனிமம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து தனிமம்னு சொல்லலாம். ஹைட்ரஜனை தனிமம்னு சொல்லலாம். சேர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் தான், அதாவது H2O அப்படின்றது தான் ஒரு சேர்மம். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த கலவை தான் பார்த்தீங்கன்னா நீர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கலவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் வந்து ஆக்சிஜன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு விதத்தில் கலந்து இருந்துச்சு அப்படின்னா சேர்மம்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட அளவு விதத்தில் கலந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கலவை. புரியுதுங்களா? சேர்மத்துக்கும் கலவைக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரியுதுங்களா? ஏன்னா நீர் அப்படின்ற மாலிகுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா H2O தான் நீர். சரிங்களா? வேறு எதுவும் நீர் கிடையாதுல்ல. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் ஒரு குறிப்பிட்ட கலவை விகிதத்தில் இருக்காது. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இல்லை அப்படின்னா அது வந்து கலவைன்னு சொல்லுவோம். பார்ப்போம் உள்ள தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்ன, கலவைனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுற்றி இருக்க எல்லா பொருளும் வந்து அணுக்களானது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகச்சிறிய துகள்களால் ஆனது. அந்த துகள்களுக்கு பேர் தான் வந்து அணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அணுனா என்ன அப்படின்றது தான் ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். நம்ம சுற்றி நிறைய பருப்பொருட்கள் இருக்குது. அந்த பருப்பொருட்கள் வந்து துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துகள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பென்சிலில் பயன்படுத்தக்கூடிய அந்த கிராஃபைட் அப்படின்ற தண்டு வந்து கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமத்தினால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. பென்சிலில் இருக்கல கருப்பு கலரில் கிராஃபைட்டு, அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு தனிமத்தால் ஆனது. என்ன தனிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனால் ஆனது. சரிங்களா? அப்போ கார்பனை வச்சு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். கார்பன் வந்து மின்சாரத்தை கடத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடத்தாது. ஆனால் கார்பனோட மாற்று வடிவமான கிராஃபைட் என்ன பண்ணும் அப்படின்னா மின்சாரத்தை கடத்தும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ கூட பிசி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க மின்சாரத்தை கடத்தக்கூடிய உலோகம் இது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பார்த்தேன். சரி, ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இடம் பார்த்தீங்கன்னா கார்பன் தான் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அப்போ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை பார்த்துக்கணும். அடுத்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃபைட் துண்டை வந்து உடைச்சிட்டே போனீங்க அப்படின்னா கடைசியில் முடிவாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது கார்பன் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க இங்கே. சரிங்களா? ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, அடுத்து பார்ப்போம். ஆனால் இந்த கிராஃபைட் அப்படின்றது எதில் ஆனது அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அரிசி தான் இருக்கும். அது மாதிரி தான் கிராஃபைட்ன்றது ஒரு பென்சில் தண்டு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராஃபைட்னு சொல்கிறோம். அதை உடச்சிட்டே போனீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அணுவை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அணுவை நம்மளால் சுத்தமாக பார்க்க முடியாது. நம்மளால் அணுக்களை காண முடியாது. அதான் ஒளியியல் நுண்ணோக்கியை வச்சு கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, அணுவை பார்க்க முடியாது. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுவோட இந்த மேற்பரப்பை மட்டும் நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? அணுவோட பருப்பொருள் மேற்பரப்பில் அணுக்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதான் சிலிக்கானோட மேற்பகுதியை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்டத்தில் இருக்கக்கூடிய அணுக்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் இருக்குன்றாங்க. பெரும்பான்மையாக என்ன இருக்குது, ஹைட்ரஜன் தான் பெரும்பான்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74% ஹைட்ரஜன் அணு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அண்டத்தில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 74% ஹைட்ரஜன் தான் இருக்குது. இப்போ ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்குது. இரும்பும் ஆக்சிஜனு சிலிக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய தனிமங்கள். அண்டத்தில் அதிகமாக காணப்படக்கூடியது ஹைட்ரஜன், அது தனி பாயிண்ட்டு. ஓகேங்களா? அடுத்து பூமியில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு, ஆக்சிஜனு, சிலிக்கான்
இதுதான் பூமியில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அண்டத்தில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஹைட்ரஜன் சொல்ல போகிறோம். இங்கே பூமியில் எது அதிகமாக இருக்குன்னா இரும்பு, ஆக்சிஜனு, சிலிக்கானு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? முதல்ல அணுனா என்னன்னு அப்படின்றத தெரிஞ்சிச்சா? சரிங்களா? இப்போ இந்த அணு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு அணு இன்னொரு அணுவோட சேர்ந்துச்சுன்னா தான் மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. ஒரு அணு இருக்குல்லப்பா, அந்த ஒரு அணு இன்னொரு அணுவோட சேர்ந்துச்சு அப்படின்னா அது மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் அணுவும் இன்னொரு ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்துச்சுன்னா O2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு நமக்கு ஃபார்ம் ஆகும். கவனிங்க, அப்புறம் பார்க்கலாம். புரியுதுங்களா? ஒரு ஆக்சிஜன் அணுவும் இன்னொரு ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்துச்சுன்னா தான் O2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு நமக்கு கிடைக்கிது. புரியுதுங்களா? கீழே அதான் கொடுத்துருப்பாங்க. அதான் ஒரு அணுவானது மற்றொரு அணு இல்லைன்னா அணுக்களுடன் இணைந்து உருவாகும் கூட்டுப்பொருள் மூலக்கூறு. அதாவது ஒரு அணு இன்னொரு அணுவோடு இணைந்து O2 அப்படின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறாக மாறலாம். இல்லை ஒரு அணு அப்படின்றது அணுக்களுடன் 2-3 அணுக்களோட சேர்ந்து ஒரு மூலக்கூறாகவும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஓகே. அப்போ இதெல்லாம் எப்படி இணையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேதி பிணைப்பால் தான் இணைஞ்சு மூலக்கூறு அப்படின்றது நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா வேதி பிணைப்பு அப்படின்றது நிகழுது. புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்து நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாயுவானது வேதி பிணைப்பினால் இணைந்த 2 ஆக்சிஜன் அணுக்களால் உருவாகிறது. புரியுதுங்களா? நம்ம சுவாசிக்கிற காற்றுல கூட ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஆக்சிஜன் எப்படி இருக்கான்? 2 அணு இணைஞ்சு ஒரு வேதி பிணைப்போட இருக்குது. அதுதான் அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா O2 அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதுங்களா? அடுத்து போலாமா? புரிஞ்சதா? மூலக்கூறுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு அணு இன்னொரு அணுவோட இணைஞ்சிச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம்? மூலக்கூறுன்னு சொல்லலாம். அப்போ 2 அணுக்கள் சேர்ந்து 3 அணுவாக மாறுது. இந்த இடத்துல இதில் எத்தனை அணு இருக்குது? 3 அணு இருக்குது. 3 அணுக்கள், 3 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது. அப்போ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஓசோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓசோன். 3 ஆக்சிஜன் அணுக்கள் வேதி பிணைப்பால் இணைவதன் மூலம் ஓசோன் எனப்படும் மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது. அப்போ ஓசோன்றது என்ன அப்படின்னா ஒரு மூலக்கூறு தான். சரிங்களா? ஏன்னா 3 அணுக்கள் இருக்குது. இதில் 3 அணுக்கள் ஒரு வேதி பிணைப்பு மூலமாக இணைஞ்சு நமக்கு கிடைக்கக்கூடியது ஓசோன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ நீரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூலக்கூறு தான். ஒரு ஆக்சிஜன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் இணைந்து உருவாகிறது தான் பார்த்தோம் அப்படின்னா நீர், H2Oன்னு சொல்கிறாங்க. அப்போ இதையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு மூலக்கூறுன்னு சொல்ல முடியும். ரைட்டுங்களா? ஏன்னா ஒரு அணு இன்னொரு அணுவோட இணைஞ்சாலே அதை என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா மூலக்கூறுன்னு சொல்லியாச்சு. அப்படின்றப்ப இதுவும் ஒரு மூலக்கூறு தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இதே என்ன பண்ணலாம்னா நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம். ஓரணு மூலக்கூறு என்ன, ஈரணு மூலக்கூறு என்ன, மூணு மூலக்கூறு என்ன, பல அணு மூலக்கூறு என்ன அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஒரு அணு இருந்துச்சு அது ஓரணு மூலக்கூறு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரே ஒரு அணுவை கொண்ட மூலக்கூறுகள் ஓரணு மூலக்கூறுகள். எக்ஸாம்பிள் மந்த வாயுக்கள். எக்ஸாம்பிள் தான் இம்பார்ட்டன்ட், அப்படியே பொறுத்துகள் எழுத வைப்பாங்க. புரியுதுங்களா? ஓரணு மூலக்கூறுகள் எக்ஸாம்பிள் மந்த வாயுக்கள். இப்போ 2 அணு மூலக்கூறுகள், அதாவது ஈரணு மூலக்கூறு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோமே ஆக்சிஜனு O2, நைட்ரிக் ஆக்சைடு NO நைட்ரிக் ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் H2. புரியுதுங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னா 2 அணு இருக்குது பாருங்களேன். ஆக்சிஜனில் 2 அணு இருக்குது, நைட்ரிக் ஆக்சைடில் நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அடுத்து ஹைட்ரஜனில் 2 அணு இருக்குது. புரியுதுங்களா? அடுத்து 3 அணு மூலக்கூறு. 3 அணுவில் என்ன இருக்குது? ஓசோன் இருக்குது, ஓசோன் இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. புரியுதுங்களா? சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இதெல்லாம் 3 இருக்கும் பாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா 3 மூலக்கூறு. பல அணு மூலக்கூறு அப்படின்னா பாஸ்பேட்டு, சல்ஃபரு இதெல்லாம் வரும். புரியுதுங்களா? பாஸ்பேட்டு, சல்ஃபர்லாம் பார்த்தோம்னா பல அணு மூலக்கூறுகள் நிறைய இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு தனிமத்தோட மூலக்கூறை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக பொதுவாக மூலக்கூறு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ ஒரு தனிமத்தில் மூலக்கூறுகள் எப்படி இருக்கும், அமைஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒரு தனிமம்னாலும் சரி ஒரு அணுனாலும் சரி வேதி பிணைப்பு மூலமாக தான் இணைய போகுது. ஓகேங்களா? ஒரு அணு மற்றொரு அணுவோட இணைஞ்சிச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வேதி பிணைப்பு மூலமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? சரி, அடுத்து பாருங்க. ஒரு தனிமத்தில் மூலக்கூறுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வகையான அணுக்களை கொண்டிருக்கும். ஓகேங்களா? ஒரே வகையான அணுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது தனிமத்தில் உள்ள மூலக்கூறுகள். வேறு வேறு வகையான அணுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது சேர்மத்துக்கான மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ O2ன்றது தனிமத்தில் உள்ள மூலக்கூறு.
எத்தனை மூலக்கூறு இருக்குது அப்படின்னா இதில் ஒரு ஆக்சிஜனும் இன்னொரு ஆக்சிஜனும் இணைந்து 2 மூலக்கூறுகள் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் CO2ன்னு போடுறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சேர்மம். ஏன்னா வேறு வேறு அணுக்கள் வந்து இணைந்து உருவாகுது. புரியுதுங்களா? ஒரே வகையான அணுக்களை கொண்டு வந்துச்சுன்னா அது தனிமம். ஓகேங்களா? அதான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாயுக்கள் ஒரே தனிமத்தின் 2 அணுக்களால் உருவானவை. இதுதான் இம்பார்ட்டன்ட். வாயுக்கள் அப்போ ஆக்சிஜன்றது ஒரு வாயு தானே, புரியுதுங்களா? இப்போ வாயுக்கள் எல்லாமே மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா தனிமம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா அதுங்க ஒரே அணுவால் தான் உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அடுத்து சேர்மங்களோட மூலக்கூறுகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சேர்மத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூலக்கூறு வந்து ஒரு வேதிப்பிணைப்பு மூலமாக தான் இணைஞ்சு வந்து உருவாகிறதா சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீர் மூலக்கூறை பாருங்க, H2O. ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு அணு இருக்கு, ஆக்சிஜன்ற ஒரு அணு இருக்கு. 2 அணுவும் இணைஞ்சு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன உருவாகுது, நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மம் உருவாகுது. அதை வந்து தனிமம்னு சொல்ல முடியாது. தனிமம்னா ஒரே அணுவாளாக இருக்கிறது தான் தனிமம்னு சொல்லணும். இந்த இடத்துல இதை சேர்மம்னு எதாவது சொல்கிறோம் அப்படின்னா நீர் ஹைட்ரஜன்னாலேயும் ஆயிருக்கு, ஆக்சிஜன்னாலேயும் ஆயிருக்கு. அதனால இதை வந்து நம்ம சேர்மம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வேற என்ன சேர்மம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நீர் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். இப்போ நீங்கள் இதில் சொல்லுங்க. இப்போ வாயுக்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தனிமம்னு சொன்னோம். இப்போ குளோரின் வாயு, புரியுதுங்களா? குளோரின் வாயுனா ஒரு Cl இன்னொரு Clோட இணையுது, அப்போ அது தனிமம் தானே சொல்லணும் நம்ம, புரியுதுங்களா? இப்போ ஆக்சிஜன் வாயு ஒரு ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜனோட இணைந்து O2ன்னு மாறுது, அப்போ இதை தனிமம்னு சொல்லுவோம். அப்போ நைட்ரஜன் வாயு, அதாவது வாயுக்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தனிமம் அப்படின்னு சொல்ல வராங்க. தனிமம் அதில் 2 மூலக்கூறுகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதுங்களா? புரியுதாப்பா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேர்மத்தை பொறுத்தவரை ஒரு அணு இன்னொரு அணுவோட தான் இணையணும், ஆனால் அது எந்த வேற தனிமமாக கூட இருக்கலாம்னு சொல்ல வராங்க. பாருங்க, கார்பன்ற ஒரு தனிமம் ஆக்சிஜன்ற தனிமத்தோட இணைஞ்சு CO2 உருவாகுது. புரியுதா? 2 வேறையா இருக்குல்ல, இதை தான் சேர்மம்னு சொல்றாங்க. ஆனால் குறிப்பிட்ட நிறை வீதத்தில் தான் சேரும் இது, புரியுதுங்களா? ஏன்னா குறிப்பிட்ட நிறை வீதத்தில் சேரல அப்படின்னா அதுக்கு பேர் கலவைன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ புரியுதா சேர்மம்னா என்னன்றது? அம்மோனியா அப்படின்னா NH3 தான் அம்மோனியா. ஆமாம். CO2 இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அது கலவையாக மாறும். சரிங்களா? இப்போ அம்மோனியா அப்படின்றது NH3 தான் அம்மோனியா நமக்கு. அது குறிப்பிட்ட நிலையத்தில் சேர்ந்துருக்கு, வேதிப்பிணைப்பு சேர்ந்துருக்கு. அப்போ இது வந்து ஒரு சேர்மம். அடுத்து ஹைட்ரஜன் குளோரைடு HCl. ஹைட்ரஜன் குளோரைடு நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய ஒரு அமிலம் தான் HCl. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேர்மம் தான். புரியுதுங்களா? தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வயிற்றுப்போக்கு மருந்தில் பயன்படக்கூடியது பிஸ்மத். ஓகேங்களா? வயிற்றுப்போக்குக்கு என்ன பயன்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மத் பயன்படும். ஓகேங்களா? அதாவது பிஸ்மத் அப்படின்றது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் தான்ப்பா. இதுவும் பிஸ்மத்துன்றது என்னது, ஒரு தனிமம். இதை பிற தனிமங்களோடு இணைந்து வயிற்றுப்போக்குக்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? வயிற்றுப்போக்குக்கு என்ன பண்ணுவாங்க, சிகிச்சை தரக்கூடிய தனிமம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பிஸ்மத் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்து தனிமத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பருப்பொருளோட எளிமையான வடிவம் தான் தனிமம்ப்பா. ஒரு பருப்பொருளோட எளிமையான வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமம். ஓகேங்களா? ஒரு பொருள் எடுத்துக்கோமே. இப்போ பருப்பொருள்கள் அப்படின்னா பருப்பொருளில் வந்து பார்த்தோம்னா தூய பொருட்களும் இருக்கும், கலவைகளும் இருக்கும். இந்த தூய பொருட்களை தான் நம்ம தனிமம் சேர்மம்னு பிரிக்க முடியும். தூய பொருட்கள் இருக்குல்ல, அதுதான் நம்ம என்ன பண்ணலாம்னா தனிமம் சேர்மம் அப்படின்னு 2 பிரிவாக பிரிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கலவைன்றது அது வேற கான்செப்ட். பாருங்க, பருப்பொருட்கள், தூய பொருட்கள், கலவைகள் அப்படின்னு 2 பிரிவாக பிரிக்கலாம். ஆனால் இந்த தூய பொருட்களில் தான் தனிமமும் இருக்குது, சேர்மமும் இருக்குது. புரிஞ்சுதா? புரிஞ்சுட்டீங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? அப்போ இந்த பருப்பொருளோட எளிமையான வடிவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தனிமம் தான். புரிஞ்சு போச்சா? இந்த தனிமம் நிறைய இருக்குது. இங்கே எக்ஸாம்பிள் உப்பு, சோடியம், குளோரின், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா
இரு தனிமங்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீர், ஹைட்ரஜனு, ஆக்சிஜன் ஆகிய இரு தனிமங்கள் கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் இது இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. மெக்னீசியம், பாஸ்பரஸ் வெடிப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. இது இம்பார்ட்டன்ட். வெடிப்பொருட்கள் தயாரிக்க பயன்படக்கூடியது மெக்னீசியமும் பாஸ்பரஸும். ஓகேங்களா? அடுத்து விவசாயத்தில் உரமாக என்ன பயன்படுத்துவாங்கன்னா சல்ஃபர் பயன்படுத்துவாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். காலியம் எதில் பயன்படுத்துவாங்க அப்படின்னா அலைபேசி தயாரிப்பில் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? சிலிக்கான் எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா கணினி சிப்பு தயாரிப்புகளில் பயன்படுத்துவாங்க. இது போன பிசி கொஸ்டின், பிசி 2023 கொஸ்டின் நோட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனல் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ பருப்பொருளோட ஒரு எளிமையான வடிவம் தனிமம்னு சொல்லியாச்சு. அப்போ எவ்வளோ தனிமம் இருக்குது உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 தனிமங்கள் இருக்குது. 118 தனிமங்கள் இருக்குது. இதில் 94 வந்து இயற்கையிலே கிடைக்கும். நமக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது 94. ஆய்வகங்களில் உருவாக்கப்பட்டது 24. மொத்தம் 118. சரிங்களா? அப்போ தனிமத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அப்போ தனிமம் அப்படின்ற வார்த்தை யார் சொன்னது அப்படின்னு கேட்கலாம்ல கொஸ்டின். சரிங்களா? தனிமத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கனால தனிமத்தை நம்ம வேற எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமங்களை பொறுத்தளவு நம்ம உலோகம், அலோகம், உலோகப்போலின்னு பிரிக்கலாம். உலோகம், அலோகம், உலோகப்போலி. ஒன்றும் இல்லை, மெட்டலு, நான் மெட்டலு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உலோகப்போலி. மெட்டலாகவும் இருக்கும், நான் மெட்டலாகவும் இருக்கும். புரியுதுங்களா? மெட்டல்லாம் நம்ம இரும்பெல்லாம் பயன்படுத்தலாம். இரும்பு, தங்கம், வெள்ளி இதெல்லாம் தான் மெட்டலு. அடித்தா சவுண்டு வந்துச்சுன்னா அது மெட்டலு, சவுண்டு வரலன்னா அது நான் மெட்டலு. முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ தான் தனிமத்தை நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த தனிமத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தனிமத்தை முதல்ல யார் சொன்னது அப்படின்றதுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாயில். தனிமம் அப்படின்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினவர் இவர் தான். தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யார் அப்படின்னா ராபர்ட் பாயில். இவர் தான் சொன்னார் பருப்பொருட்கள் வந்து தனிமங்களாகவே இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொன்னது இவர் தான். ஏன்னா பருப்பொருட்களை எளிமையான வடிவமே நம்ம தனிமம்னு பார்த்தோம். இப்போ பருப்பொருட்கள் எல்லாமே தனிமங்களாகவே இருக்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ராபர்ட் பாயில். தனிமம்ன்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினது ராபர்ட் பாயில். வெற்றிடத்தின் தன்மையை முதல் சொன்னது ராபர்ட் பாயில் தான். ஓகேங்களா? வெற்றிடத்தின் தன்மையை முதல்ல கூறியவரும் யார் அப்படின்னா ராபர்ட் பாயில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாக்ஸ். சரிங்களா? இப்போ பார்ப்போம். இப்போ மெட்டலை பற்றி பார்ப்போம். ஏன்னா தனிமத்தை தான் மெட்டலு, நான் மெட்டலு, உலோகப்போலி, அதாவது உலோகம், அலோகம், உலோகப்போலிகள்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. முதல்ல உலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்னது தான். பாத்திரம், நகை செய்கிறதுக்கு வெள்ளி, காப்பர், இரும்பு, தங்கம், அலுமினியம் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெட்டலு. ஏன்னா தட்டினா சவுண்டு வரும். சவுண்டு வந்துச்சுன்னா அது மெட்டலு, சவுண்டு வரலன்னா அது நான் மெட்டலு. பாருங்கள், தாமிரம், காரியம், நிக்கல், அலுமினியம், காரியம், துத்தநாகம் இதெல்லாம் தட்ட சவுண்டு வரும். சவுண்டு வந்துச்சுன்னா அது மெட்டலு. ஓகேங்களா? அதாவது நம்ம அடிக்கிறதுக்கு, உருட்டுறதுக்கு இதெல்லாம் தான் பயன்படுத்துவோம். அந்த பொருளை ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவோம். நம்ம இதான் பொருளை வந்து பல்வேறு வடிவங்களில் மாற்ற முடியும், தகடாக மாற்ற முடியும். புரியுதுங்களா? அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உலோகங்கள்னு சொல்லுவோம். இப்போ தங்கம் இருக்குது, தங்கத்தை உருக்கி தானே இன்னொரு மெட்டல் பண்ணுறாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இரும்பை உருக்கி தானே வேற இன்னொரு மெட்டல் பண்ணுறாங்க. அப்போ அடித்து என்ன பண்ணால் தகடாக மாற்றலாம். தாமிரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து மெல்லிசா தகடாக மாற்றுவாங்க. தாமிர தகடு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் என்ன சுற்றி எல்லாம் அடித்து தான் மாற்றுறாங்க. அப்போ அடிக்கக்கூடியது, வெட்டக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலில் வரும். பொதுவாக பார்த்தா அப்படின்னா உலகம் வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கும். இரும்பு பாருங்கள், இரும்பு எவ்வளோ கடினமாக இருக்கும். தங்கம் பளபளன்னு இருக்கா? அப்போ கடினமானதாக இருக்கும், பளபளப்பானதாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் மட்டும் ரொம்ப மென்மையானது. சோடியம் மட்டும் மென்மையானது. நம்ம உப்பு இருக்குல்ல, சோடியமால தான் வந்துச்சு. ஓகேங்களா? அது ரொம்ப மென்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா திண்ம நிலையில தான் காணப்படும்னு சொல்கிறாங்க. இதில் இந்த மெட்டலில் இருக்கக்கூடியது, ஏன்னா இரும்பு மெட்டல் தானே, திண்மம் தானே. இரும்பு திண்மம், தங்கம் திண்மம், வெள்ளி திண்மம், இது எல்லாமே திண்மம் தான். ஆனால் ஒன்று திரவ நிலையில் இருக்கும், அது பாதரசம். பாதரசம் ஒரு மெட்டல். ஓகேங்களா? பாதரசம் என்னது? ஒரு மெட்டலு. ஆனால் அது திரவ நிலையில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து உலோகத்தை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ண முடியும்? வளைக்க முடியும், தகடாக மாற்ற முடியும், கம்பியாக நீட்ட முடியும், எல்லாமே பண்ண முடியும். இது மின்சாரத்தை கடத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கடத்தும். மின்னோட்டம் மற்றும் வெப்பத்தை நல்லா கடத்தக்கூடியது. ரைட்டுங்களா? இரும்பு கரண்டை கடத்தோம்ல, வெப்பத்தை அப்சர்வ் பண்ணோம்ல, அப்போ மின்சாரத்தை கடத்தக்கூடியது, வெப்பத்தையும் தாங்கக்கூடியது. அடுத்து வேற என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாமிரம், காரியம்,
டின்னு, நிக்கலு, இரும்பு, துத்தநாகம், தங்கம், மெக்னீசியம், கால்சியம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலோகங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். புரிஞ்சதா? புரியுதா புரியலையா? அடுத்து அலோகம். அலோகத்தை பொறுத்தளவு தட்டினா சவுண்டு வராது. நான் மெட்டல், இது மெட்டல் கிடையாது. ஓகேங்களா? இந்த நான் மெட்டலை பொறுத்தளவு வந்து பார்த்தேன் அப்படின்னா பளபள பற்றதா இருக்கும். அங்கே பளபளப்பாக இருக்குன்னு பார்த்தோம், இங்கே பளபள பற்றதா இருக்கும், மிருதுவானதாக இருக்கும். அங்கே கடினமானதுன்னு பார்த்தோம், இங்கே மிருதுவானதுன்னு பார்க்குறோம். ஆனால் வைரம் மட்டும் பளபளப்பானது, பூமியில் கிடைக்கக்கூடிய தனிமங்களில் கடினமானது. புரியுதுங்களா? வைரம் மட்டும் இங்கே எக்ஸப்ஷன். அங்கே எப்படி சோடியம் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே வைரம். இந்த வைரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பளபளன்னு இருக்கும், அது இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பூமியில் கிடைக்கக்கூடிய தனிமங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னா வைரம் தான். ஓகேங்களா? இந்த அலோகம் மெட்டலை பொறுத்தளவு திண்மமாக இருக்குன்னு பார்த்தாச்சு. நான் மெட்டலை பொறுத்தளவு திண்மமாகவும் இருக்கும், திரவமாகவும் இருக்கும், வாயுவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜனு, ஹைட்ரஜனு, குளோரினு இதெல்லாம் வாயு நிலையில் இருக்கக்கூடியது. கார்பனு, அயோடினு, சல்ஃபரு, பாஸ்பரஸு இதெல்லாம் திண்ம நிலையில் காணக்கூடியது. ஓகேங்களா? திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே அலோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோமின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. திரவ நிலையில் இருக்கக்கூடிய உலோகம்னு கேட்டாங்கன்னா பாதரசம். திரவ நிலையில் இருக்கக்கூடிய அலோகம்னு கேட்டாங்க அப்படின்னா புரோமின். புரோமின் அனலைன் பண்ணியிருக்கேனா பாருங்க. அடுத்து இது வந்து வெப்பம் மற்றும் மின்சாரத்தை அரிதாக கடத்தக்கூடியது. ஓகேங்களா? இப்போ மின்சாரத்தை கடத்தாது. இருப்பினும் அந்த கார்பனோட அந்த புறவேற்றுமை வடிவம் முன்னாடியே சொன்னது தான், கிராஃபைட் மட்டும் மின்சாரத்தை நல்லா கடத்தக்கூடியது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஃபைட் மட்டும் என்னது? மின்சாரத்தை நல்லா கடத்தக்கூடியது. அடுத்து பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்த்த பாயிண்டை அப்படியே இங்கே பாக்ஸில் வச்சுருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் இருக்குது பாருங்களேன். உலோகம் பளபளப்பாக இருக்கும், அலோகம் பளபளத்தன்மை அற்றதாக இருக்கும். இது கடினமாக இருக்கும், இது மென்மையாக இருக்கும். உலோகத்தில் எது கடினம் இல்லாதது? சோடியம். இங்கே என்ன எக்ஸப்ஷன் பார்த்தோம்? வைரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். பூமியில் கிடைக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கானது. உலோகங்களை வளைக்க முடியும், தகடாக அடிக்கலாம், கம்பியாகவும் நீட்டலாம். ஆனால் அலோகங்களை வளைக்க முடியாது, தகடாக அடிக்க முடியாது, கம்பியாக நீட்ட முடியாது. ஓகேங்களா? அடுத்த பெரும்பான்மை உலோகங்கள் மின்சாரத்தை நன்கு கடத்தவும், இங்கே வந்து மின்சாரத்தை கடத்தாது. என்ன கடத்தும் அப்படின்னா கிராஃபைட் மட்டும் மின்சாரத்தை கடத்தும். இது உலோகங்கள் வந்து வெப்பத்தை வந்து நல்லா தாங்கக்கூடியது, இது வெப்பத்தை நடத்தாது. கட்டுறப்ப என்னது? ஒளி எழுப்பும். அதனால என்ன பண்ணுவாங்க? மணி செய்யறதுக்குலாம் இதை பயன்படுத்துவாங்க. இரும்பு, தாமிரம்லாம். அலோகங்கள் வந்து தட்டுறப்ப ஒளி எழுப்பாது. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய ஒரே திரவ நிலை உலோகம் அப்படின்னா பாதரசம். இங்கே என்னது? புரோமின். கேட்டிங்களா? திரவ நிலையில் இருக்கக்கூடியது. அடுத்து பார்க்கலாமா? இப்போ மெட்டல் பார்த்தாச்சு, நான் மெட்டல் பார்த்தாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா உலோக போலிகள். சரிங்களா? உலோக போலிகள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உலோகங்கள் மற்றும் அலோகங்களோட பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய தனிமங்கள் தான் உலோக போலிகள். அதாவது மெட்டலாகவும் இருக்குமா, நான் மெட்டலாகவும் இருக்கும்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கனு, ஆர்சனிக்கு, ஆன்டிமணி, போரானு இது எல்லாமே வந்து உலோக போலிகள். சிலிக்கனு, ஆர்சனிக்கு, ஆன்டிமணி, போரான் எல்லாமே என்னது அப்படின்னா உலோக போலிகள். இந்த ஓட்டுதான் பார்த்தீங்கன்னா படத்தில் போரானு, சிலிக்கானு, ஜெர்மனியம், ஆர்சனிக்கு, ஆன்டிமணி, டெலூரியம் இது எல்லாமே உலோக போலிகள். அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம தனிமம்லாம் பார்த்தோம்ல, இப்போ அந்த தனிமத்தெல்லாம் குறிக்கிறதுக்கு ஒரு குறியீடு ஒன்று வேணும். புரியுங்களா? ஏன்னா ஒவ்வொரு தனிமத்தையும் ஒவ்வொரு டைம் பேர் எழுதிட்டு இருக்க முடியாது. புரியுங்களா? ஒவ்வொரு தனிமும் பெருசாக இருக்கும், அதனால பேர் வைக்கணும்ல. இந்த பேர் வைக்கிற வேலை யார் பார்ப்பாங்க அப்படின்னா IUPAC, அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இந்த அப்ரிவேஷன் நம்ம கேட்பாங்க. IUPAC இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. சரிங்களா? அப்போ குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்தின முதல் வேதியியல் அறிஞர் யார் அப்படின்னா ஜான் டால்டன். ஓகேங்களா?
குறியீடுகளை முதல்ல தகுந்த முறையில் பயன்படுத்தின யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டனு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிமத்தின் பெயரில் உள்ள 1 அல்லது 2 எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு தனிமத்தின் பெயரை எழுதலாம் அப்படின்றத பெர்சிலியஸ் அப்படின்றவர் தான் பரிந்துரைத்தார். புரியுதுங்களா? ஒரு தனிமத்தோட பேர்ல வந்து முதல் 2 வார்த்தைகள் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத யார் பயன்படுத்தணும் அப்படின்னா பெர்சிலியஸ். சரிங்களா? அதே மாதிரி குறியீடுகள் தகுந்த முறையில் பயன்படுத்தின அறிவியல் அறிஞர் ஜான் டால்டன். ஓகே, ஸ்டார்டிங்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தனிமம் எங்க கிடைச்சிச்சோ அந்த இடத்துலேருந்தே இந்த இடத்தோட பேர்லேருந்தே என்ன பண்ணாங்க அப்படின்னா தனிமத்துக்கு வந்து பேர் வச்சுட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து காப்பர் அப்படின்ற தனிமம் வந்து சப்ரஸ் அப்படின்ற இடத்துலேருந்து எடுத்ததுனால அதுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இன்னும் சில இடத்துல வந்து பார்த்தோம்னா அதனோட நிறத்துலேருந்து வந்து தான் சொல்றாங்க. தங்கத்துக்கு கோல்டு மஞ்சள் கலர்ல இருக்கிறதுனால அதோட ஆங்கில வார்த்தை வந்து வந்துச்சு, கோல்டு அப்படின்றது வந்துச்சுன்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து இப்போ என்ன அப்படின்னா ஆங்கில அந்த எழுத்துல 2வது எழுத்தானது சிறிய ஆங்கில எழுத்தாக எழுதப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கார்பன்னா சி, கார்பன்னா சி ஃபர்ஸ்ட் லெட்டர். அலுமினியம்னா ஏஎல், அலுமினியம். இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பெருசாகவும் 2வது லெட்டர் சின்னதாகவும் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸில் அவ்வளோதான் இருக்குது. 2 எழுத்து எழுதணும் அப்படின்னா முதல் எழுத்து வந்து கேபிட்டல்லையும் 2வது எழுத்து வந்து ஸ்மால் லெட்டரையும் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மனித உடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட நிறையிலே வந்து பார்த்தீங்கன்னா 99% நிறை வந்து 6 தனிமங்கள் மட்டும்தான் இருக்கு. நம்மளோட நிறை 100% அதில் 99% என்ன இருக்குன்னா 6 தனிமம் தான் இருக்கு. அந்த தனிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனு, கார்பனு, ஹைட்ரஜனு, நைட்ரஜனு, கால்சியம், பாஸ்பரஸ். இந்த 6 தனிமங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? என்னன்னா ஆக்சிஜனு, கார்பனு, ஹைட்ரஜனு, நைட்ரஜனு, கால்சியம், பாஸ்பரஸ். இந்த 6 தனிமங்கள் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ காற்றுல என்னென்ன தனிமங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா காற்றுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கு. காற்றுல நைட்ரஜன் இருக்கு. வேற என்ன இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கு. அப்ப நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா காற்றுல 78% நைட்ரஜன் இருக்கு. ஆக்சிஜன் பொறுத்தளவு 21% இருக்கு. ஓகேங்களா? ஆக்சிஜன் 21%, நைட்ரஜன் 78%, மொத்தம் 99% இருக்கு. இது இல்லாம ஆர்கானு, கரியமில வாயு, அது கார்பன் டை ஆக்சைடு, நியானு, ஹீலியம், மீத்தேனு இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காற்றுல ஆக்சிஜன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் கொடுக்கும் தனிமம். இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். காற்றில் இருக்கக்கூடியதுல ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய தனிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஆக்சிஜன். அடுத்த சேர்மம் 2 அப்படின்னா அதுக்கு மேற்பட்ட தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வேதிப்பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் சேர்மம். சரிங்களா? அதான் சொல்லல கார்பன் டை ஆக்சைடு என்ன சொல்லலாம்? சேர்மம்னு சொல்லலாம். ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனும் இணைந்து கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா? இப்போ சர்க்கரை, சுண்ணாம்பு இது எல்லாமே சேர்மம் தான். ஓகேங்களா? இப்போ நீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரவ நிலையில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை வாயு நிலையிலும் காணப்படுகின்றன. மேலும் ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரிகிறது. ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரிகிறது. ஆனால் நீர் வந்து தீ அணைப்பானாக பயன்படுகிறது. ஓகேங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கணும். எரிதலுக்கு துணை புரியக்கூடிய வாயு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஓகேங்களா? தீயை அணைக்கக்கூடியது நீர் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ NaCl சோடியம் குளோரைடு இது வந்து ஒரு சேர்மம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா நச்சுத்தன்மை கொண்டது. சோடியம் மற்றும் குளோரின் ஆகியவை என்னது நமக்கு நச்சுத்தன்மை கொண்டது. ஆனால் இது 2ஐயும் கலந்து பயன்படுத்தக்கூடிய உப்பு நம்ம சாப்பாட்டிலே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்கே சொல்லியிருக்காங்க சேர்மத்தோட பண்புகள். சேர்மத்தோட பண்புகளை பாருங்க. தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இணைவதாலே சேர்மங்கள் உருவாகின்றன. அதாவது கார்பனும் பிளஸ் ஆக்சிஜன் இணைந்து தான் CO2 ஒரு குறிப்பிட்ட நிறைவேதத்தில் சேர்றதுனால தான் சேர்மங்கள் உருவாகுது. ரைட்டுங்களா? அடுத்து
ஒரு சேர்மத்தோட பண்பு அப்படின்றது அதை உருவாக்கிய தனிமத்தோட பண்புகள் வந்து முற்றிலும் வேறுபடும். இப்பதான் பார்த்தோம்ல நம்ம NaCl, சோடியமும் குளோரினும் நச்சுத்தன்மை வாய்ந்தது, ஆனா அதை கலந்து உருவாக்கக்கூடிய ஒரு சேர்மம் நம்ம சாப்பாட்டுல வந்து உப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? சேர்மங்கள்ல இயற்பியல் முறையில பிரிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா அப்படின்னா அது வந்து வேதி பிணைப்பால இணைஞ்சிருக்கு. அப்படின்றப்ப வேதி பிணைப்பால இணைஞ்சதை வேதியியல் மூலமா தான் பிரிக்க முடியும், இயற்பியல் மூலமா பிரிக்க முடியாது. சரிங்களா? வடிகட்டுறது, சூடுபடுத்துறது அது மூலமா பிரிக்க முடியாது நம்மளால ஒரு சேர்மத்தை. சரிங்களா? வேதி பிணைப்பால தான் இணைஞ்சிருக்கு. அப்ப வேதி பிணைப்பு மூலமா தான் நம்ம பிரிக்கணும் அதை. அதான் வேதியியல் முறையில் மட்டுமே அவற்றை கூறுகளாக பிரிக்க முடியும், இயற்பியல் முறையில பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு சேர்மத்தை அதை மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தனிமத்துக்கும் சேர்மத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்காங்க பாருங்களேன். தனிமங்களே ஒரே பருப்பொருளின், அதான் ஒரு பருப்பொருளோட எளிமையான வடிவம் தனிமம். புரியுதுங்களா? இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைவதன் மூலம் உருவாகும் ஒரு வேதியியல் பொருள் சேர்மம். 2 தனிமம் சேர்ந்துச்சு அப்படின்னா அது சேர்மம். ரைட்டா? தனிமங்கள் இணைந்த சேர்மங்களை உருவாக்கும். ரைட்டா? ஆனா சேர்மங்களை தனிமங்களா பிரிக்க இயலும். ஏன்னா ஒரு சேர்மத்தை உடைச்சோம்னா 2 தனிமம் தானே இருக்க போதே, அப்ப சேர்மங்களை தனிமங்களா பிரிக்க முடியும். தனிமத்தோட அடிப்படை துகள் என்ன இருக்கு? அணுக்கள் இருக்கும். ஆனா சேர்மத்தோட அடிப்படை துகள் மூலக்கூறுகள். இது இம்பார்ட்டன்ட். தனிமத்தோட அடிப்படை கூறுகள் மூலக்கூறுகள், சேர்மத்தோட அடிப்படை கூறுகள், தனிமத்தோட அடிப்படை துகள் வந்து அணுக்கள், சேர்மத்துக்கு மூலக்கூறுகள். அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து வேதியியல் வாய்ப்பாடு. சரிங்களா? வேதியியல் வாய்ப்பாடுனா ஒன்றும் இல்லை. இப்போ நீருக்கு நம்ம H2O எழுதுறோம்ல, அதுதான் வேதியியல் வாய்ப்பாடு. சரிங்களா? இந்த H2Oல 2 ஹைட்ரஜன் இருக்கும், 1 ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ சோடியம் குளோரைடு அப்படின்னா NaCl, ஒரு சோடியம் அணுவும் ஒரு குளோரின் அணுவும் இருக்கும். அமோனியானா NH3. புரியுதுங்களா? 1 நைட்ரஜனும் 3 ஹைட்ரஜனும் இருக்கும். குளுக்கோஸ் C6H12O6. இதெல்லாம் வாய்ப்பாடு மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? வேதியியல் வாய்ப்பாடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட மூலக்கூறுல உள்ள அணுக்களோட எண்ணிக்கையும் அணுக்களின் வகைகளையும் நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாடு. ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க நீர்னா H2O. இதெல்லாம் அப்படியே கேட்பாங்கப்பா, ஒருத்தர்கள் அப்படியே கேட்பாங்க. நீர்னா என்ன அப்படின்னா H2O. குளுக்கோஸ்னா C6H12O6. குளுக்கோஸ். NaClனா சோடியம் குளோரைடு. C2H5OHனா எத்தனால். C2H5OH அப்படின்னா எத்தனால். அமோனியானா NH3. H2SO4 நமக்கு தெரியும், கந்தக அமிலம். ஓகேங்களா? அடுத்த CH4னா மீத்தேனு. C12H22O11 அப்படின்னா சுக்ரோஸ். C12H22O11 அப்படின்னா சுக்ரோஸ். அடுத்து அணுக்கட்டு என்ன சொல்லியிருக்காங்கப்பா. அணுக்கட்டு என்ன ஒண்ணு அப்படின்னா ஒரு சேர்மமா இருக்கட்டும், ஒரு தனிமமா இருக்கட்டும், அதுல எவ்வளவு அணு இருக்கோ அதுதான் அணுக்கட்டு எண். ஓகேங்களா? இங்க பாருங்க, அணுக்கட்டு எண் அப்படின்றது ஒரு தனிமமா இருந்தாலும் சரி, சேர்மமா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அணுக்களோட எண்ணிக்கையே குறிக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சிஜன்ல எத்தனை அணுக்கட்டு என்ன அப்படின்னா 2 தான். ஆக்சிஜன்னா என்ன? O2 தானே. அப்போ எத்தனை அணு இருக்கு? 2 அணு இருக்கா? அப்போ அணுக்கட்டு எண் 2. பாஸ்பரஸ்னா P4, எத்தனை அணு இருக்கு? 4 அணு இருக்கு. அப்போ 4 அணுக்கட்டு எண். சல்ஃபர்னா சல்ஃபர் 8, அப்போ 8 அணு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அணுக்கட்டு எண் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ H2SO4ல எத்தனை அணுக்கட்டு எண் இருக்கு? H2SO4 4, இதுல 1 இருக்கு, 5, 6, 7 இருக்கு. மொத்தமா 7 இருக்கு அணுக்கட்டு எண். முடிஞ்சு போச்சா? நீரோட அணுக்கட்டு என்ன? H2O. அப்ப எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். புரியுதுங்களா? அதாவது திண்மம், திரவம், வாயுக்கள் மீது வெப்ப அலைவுனா ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை சிம்பிளா சொல்றேன். திண்மத்தை ஹீட் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் மூலக்கூறு பக்கத்துல இருக்கும். ஹீட் பண்ணீங்கன்னா விரிவடையும். திரவத்தை ஹீட் பண்ணோம் அப்படின்னா திண்மத்தை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக விரிவடையும். வாயுவை ஹீட் பண்ணோம் அப்படின்னா திரவத்தை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக விரிவடையும். ஓகேங்களா? ஏன்னா மூலக்கூறு இடைப்பட்ட கேப் இங்கே அதிகமாக இருக்கு, வாயுவில் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூன் வந்து எப்படி காற்றை மிதக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றை வெப்பப்படுத்துறப்ப அது விரிவடையும். ஏன்னா காற்றுன்றது ஒரு வாயு, அதை வெப்பப்படுத்தணும் தான் அப்படின்னா அது விரிவடையும். அதுக்கு இடையில கேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கும். ஓகேங்களா? அந்த விரிவடைதல் காரணமா பலூன்ல உள்ள காற்றோட அடர்த்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். புரியுதாப்பா? இப்போ இந்த இதுக்குள்ள காற்று இருக்கு அப்படின்னா அதை நம்ம வெப்பப்படுத்துறப்ப அது வந்து விரிவடையும். ஓகேங்களா? அப்போ காற்றோட அடர்த்தி வந்து நமக்கு வந்து குறையுது. ஓகேங்களா? அதனால பலூன்ல உள்ள காற்றோட அடர்த்தி
வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றோட அடர்த்தியை விட கம்மியாயிடும். எப்பயுமே ஹீட் பண்ணோம் அப்படின்னா அடர்த்தி கம்மியாகும். ஏன் அப்படின்னா கேப் அதிகமாகிடும், அதனால அடர்த்தி கம்மியாயிடும். அப்போ வெளியில இருக்கக்கூடிய அடர்த்தியை விட உள்ள இருக்க அடர்த்தி கம்மியாயிடுது. அதனால என்ன அப்படின்னா பலூன் மேலே போகுது. ஓகேங்களா, புரிஞ்சுதா? இந்த அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக தான் வெப்ப காற்று பலூன் வந்து காத்துல மிதக்குது, அதனால பலூன் மேலே போகுது நமக்கு. ஓகேங்களா, இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ வெப்பப்படுத்துறதுனால நிறை மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறாது. நிறை எப்பயுமே கான்ஸ்டன்ட் தான், நிறைய மாற்றவே முடியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். அவ்வளோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல பனிக்கட்டி வந்து 0 டிகிரியில் வந்து வெப்பநிலைக்கு வந்து சூடுபடுத்துறப்ப அது வந்து உருகி தண்ணீராக மாறும். ஓகேங்களா, இதே போல 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தும் போது அது கொதிச்சு ஆவியாக மாறிடும். இதை மட்டும் தெரிஞ்சா போதும். நீர் வந்து 0 டிகிரியில் பனிக்கட்டி ஆகும்பா, 100 டிகிரி செல்சியஸில் ஆவி ஆகிடும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 0 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா திண்மமாக இருக்கும். ஓகேங்களா, 100 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா வாயுவாக மாறும். இதுக்கு இடைப்பட்டதில் என்ன இருக்கும் அப்படின்னா திரவமாக இருக்கும். ஹீட் பண்ணுறதுனால மாறுது, இந்த வேறுபாடெல்லாம் நடக்குது. ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சா போதும். இதில் வேற எதுவும் இல்லை. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் திண்ம பொருள்னா அது திண்மம்னா தெரியும். திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது துகள்கள் ஆற்றலை பெற்று தீவிரமாக அதிர்வும், அதாவது திண்ம பொருள் நடக்கக்கூடியது. இங்கே இருக்கு பாருங்க, பனிக்கட்டி சொன்னா திண்மமாக இருக்கா, நீரா இருக்கா, நீராவியா இருக்கா. இது 100 டிகிரி செல்சியஸ், இது 0 டிகிரி செல்சியஸ். இது இடைப்பட்ட அளவு நீர்மமா இருக்கும். ஓகேங்களா, அடுத்து திரவத்தை பாருங்க. உருகு நிலையை அடையும் போது உருகுதல் நடைபெறுகிறது. திண்மம் திரவமா மாறும். உருகுனுச்சுன்னா திரவமா மாறிவிடும். பனிக்கட்டி உருகுனுச்சுன்னா தண்ணியா மாறும். அப்ப திரவம். புரியுதுங்களா? திரவத்தை சூடுபடுத்துறோம் அப்படின்னா துகள்கள் ஆற்றலை பெற்று தீவிரமா என்ன பண்ணணும், விரிவடைய ஆரம்பிக்கும். விரிவடைஞ்சு அது வாயுவா மாறிடும். தண்ணியை ஹீட் பண்ணிட்டே அது ஆவியாகி மேலே போகும்ல, அதுதான் வாயு. முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இப்ப நினைவில் கொள்க பாருங்களேன். நம்ம என்ன பார்த்தோமோ அதை அப்படியே இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. இப்ப தனிமங்கள் அப்படின்றது ஒரு தூய பொருளோட எளிய வடிவம். தூய பொருள் 2 இருக்கு, தனிமம் இருக்கு, சேர்மம் இருக்கு. பருப்பொருளோட எளிமையான வடிவம்னாலும் அது தனிமம் தான், தூய பொருளோட எளிமையான வடிவம்னாலும் அது தனிமம் தான். ஏன்னா சேர்மன்றதே 2 தனிமம் ஜாயின் ஆகி உருவாக்குறது தானே. அடுத்து ஒரு தனிமத்தோட மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரே வகையான அணுக்களை கொண்டிருக்கும். ஒரே வகையான அணுக்கள் இருந்துச்சுன்னா அது தனிமம், வேறுபட்ட அணுக்கள் இருந்துச்சுன்னா அது சேர்மம். ஓகேங்களா? அடுத்து நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் வந்து பார்த்தோம்னா காத்துல 99% இருக்குன்னு பார்த்தோம். அணு அப்படின்றது ஒரு தனிமத்தோட மிகச்சிறிய துகள். இப்பதான் பார்த்தோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் நிறைய துகள்கள் இருக்கு. அந்த துகள்கள் எதால ஆனச்சு அப்படின்னா அணுவால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அதான் இங்க எல்லாமே நம்ம பார்த்தோம். விரிவடைகிறப்ப பருப்போட நிறை வந்து மாறாம இருக்கும். ஒரு பொருளை ஹீட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு இரும்பு கம்பி எடுத்து ஹீட் பண்றோம்னா விரிவடையும். ஆனா அதோட வெயிட் மாறுமா? மாறாது. வெயிட் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2 அப்படின்னா அதுக்கு மேற்பட்ட அணுக்கள் வேதிப்பிணைப்பின் மூலம் இணைவதால் மூலக்கூறு உருவாகும். ஒரு மூலக்கூறு அதன் மூலக்கூறு வாய்ப்பாடு மூலமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா குறிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா?